பெருங்காப்பியங்களை எடுத்து பார்க்கும் பொழுதோ உலாவுக்கான செய்திகள் அங்கும் வருகிறது. உலா என்ற சிற்றிலக்கிய வடிவம் ஒரு வலிமை மிக்க வடிவமாக காலந்தோறும் மாற்றம் கொண்டு எழுச்சி பெற்றிருக்கிறது. தாயர் அடைப்ப மகளிர் திறந்திட தேயத்திரிந்த குடுமியவை. இப்பொழுது நாங்கள் உலா பிரபந்தங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சுற்று இங்கே கலந்து கொள்ளுகிற அறிஞர்கள் உலாவை பற்றிய ஒரு தங்கள் பார்வையை தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். இறைவன் உலா போகும் அந்த பவனியினுடைய அழகை, அதனுடைய கோலாகலத்தை, இசைக்கப்படும் வாத்தியங்களை, அவற்றை பார்த்து தம்மசமிழந்து நிற்கும் 7 பருவ பெண்கள், இவர்களை பற்றியெல்லாம் எங்களுடைய இலக்கியங்கள் பாடுகின்றது. இறைவனுடைய பவனியை, திருவிழாவை பாடுகின்ற இலக்கியம் என்ற நிலையிலே இருந்து இங்கே வேலந்தன் சொன்னது மாதிரி திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்று ஆழ்வார்களை வியக்கிற அளவுக்கு மன்னர்கள் இறைவனுக்கு அடுத்தபடியாக, இறைவனுக்கு சமதையாக வைத்து இலக்கியங்களிலே பாடப்பட்டிருக்கிறார்கள். இங்கே முன்பு குறிப்பிட்டார்கள் ஒட்டக்கூத்தரை பற்றி. உலா பாடுறதில் சிறந்தவர்னு சொல்லி. ஒட்டக்கூத்தருக்கு இருந்த ஒரு அனுகூலம் என்னென்றால் 3 மன்னர்களுடைய காலத்திலே அவர் அரசவை கவிஞர். 3 சோழவேந்தர்கள், ஒருவருடைய பாட்டன், தந்தை, மகன். அப்போ ஒவ்வொருவருக்கும் உலா பாடினார். அவர் கிட்டத்தட்ட அரச அங்கீகாரம் பெற்ற ஒரு உலா. நீங்கள் உலாவை பற்றி சொல்லுகிற வேளையில் எனக்கு ஒரு ஞாபகம், இது ஒரு இடைப்பெறவர்களாகத்தான் சொல்லுகிறேன், தமிழோடு சம்பந்தப்படுத்தி சொல்ல இல்லை. இந்த சிங்கள மக்கள், முக்கியமாக கண்டியர்கள், நூற்றாண்டு காலமாக கொண்டாடி வருகின்ற பெரஹர, அதுவும் ஒரு உலாத்தான், பவனிதான். உண்மையில் நான் தமிழ் மன்னர்கள் உலா போனதை பார்க்க இல்லை. நான் பார்த்த உலா 1972-73 என்னுடைய இஸ்லாமிய நண்பர் யூசுஃப் அதிர்ஷ்டவசமாக அவருடைய வீடு, நகரத்து வீட்டுக்குரிய நெருக்கமுள்ள ஒரு வீடு கண்டியில் இருந்தது. அதில் இந்த பெரஹர வருகிற பாதையிலும் இருந்தது. டிஎஸ் நாயக்க பாவத்தை ஏதோ ஒன்று. நான் இந்த பெரஹராவை பார்க்குறதுக்கு இந்த கூட்டத்தில், அப்போ நான் வயதில் குறைந்தவர், இந்த கூட்டத்தில் ஈடு கொடுக்க மாட்டேன்னு அவர் சொன்னார். ஒன்றுக்கும் யோசியாதீங்க, பாருங்கோ, என்னுடைய வீட்டில் எடுத்து நீங்கள் பெரஹரா பார்க்கலாம். அப்போ அவருடையது உண்மையில் அது வீடு தான், ஆனால் அதனுடைய அமைப்பு ஒரு கடையினுடைய அமைப்பு. அப்போ அந்த பெரஹரை வந்து கொண்டு இருக்குதா மண்ட உடனே கடை பலகைகளை கலட்டுற மாதிரி கலட்டி வச்சா நாங்கள் உள்ளுக்கு இருந்து, அப்போ ஆளுநர் கவர்னர் ஜெனரல் பார்க்குற மாதிரி நான் இருந்து பெரஹரை பார்த்தேன். 60 கண்டியன் மேளகாரர் 2 அடிக்கிறதும், ஒரு ஒத்திசை கூட்டியமாக அடிக்கிறதும், நடனமாடி வருகிறதும், யானை மீது இவர்ந்து அந்த புனித தாது வந்து கொண்டிருக்கிறதும், ஒளி வெள்ளமாக இருக்கும், அதுக்கு இணையாக ஒன்று இல்லை. அதை வைத்து கொண்டே சில வேளை யோசிக்கிறது மன்னர்கள், உலகாண்ட மன்னர்கள், மன்னரோடு இறைவனோடுத்த அந்தஸ்திலே வைத்து கொண்டாடப்பட்ட மன்னர்கள் உலா வரும் பொழுது இப்படித்தான் இருந்திருக்கும் என்று நான் யோசித்தேன். உண்மையிலே அந்த கண்டிய பெரஹரா அந்த ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டமாக, அது தமிழ்நாடோ தென்னிந்தியாவோடு சம்பந்தப்பட்ட எதென்று மறந்துவிட்ட வெற்றி கொண்டாட்டத்தின் ஒரு
பேராக அந்த வெற்றியை கொண்டாட பிறகு ஆண்டுதோறும் அந்த பெரகரா கொண்டாடப்பட்டது. இது இடைப்பெறவர்களாக நான் சொன்ன செய்தி. இப்பொழுது நாங்கள் உலாவை பற்றி தன்னுடைய கருத்துக்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள நம்முடைய ரமேஷ் அவர்கள் வருகிறார். உண்மையில் மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் இது 2 விஷயம் சோபா சார் விட்டு சென்றதை தொட்டு செல்லலாம்னு பார்க்குறேன். ஒன்று வந்து மூவருலா எங்களுக்கு பேராதன பல்கலைக்கழகத்தில் 2001ஆம் ஆண்டு நான் கற்கும் பொழுது எம்ஏக்கு ஒரு சிலபஸாக இருந்தது. அப்போ இந்த மூவருலாவில் பார்த்தா பல்வேறு விஷயங்கள் ஒட்டக்குத்தர் அதில் புதுமைகளை செலுத்தி இருக்கிறேன். அந்த வகையில் ஒன்று வந்து என்னென்று சொன்னால் மூவருலாவில் விஜயாலய சோழனுடைய அதாவது 96 விழுப்புண்கள் தரித்தவன் விஜயாலய சோழன். அங்கமெல்லாம் 96 புண் சுமந்த சோழன், எண்கொண்ட 90 மேலும் 23 புண் கொண்ட வெற்றி புரவலர் என்று விஜயாலயன் பாடப்பட்டான் மெய்கீர்த்தியில். சொல்லுங்க. அப்போ இந்த விஜயாலய சோழனுடைய விழுப்புண்கள் பற்றி சொல்ல ஒட்டக்குத்தர் இதில் சொல்கிறார். 2வது வந்து ராஜராஜ சோழனுடைய வீரம், அதுவும் இதில் சொல்லப்படுற ஒரு விஷயமும் காணப்படுது. அவன் அதே நேரத்தில் கங்கை கொண்டான் கடாரம் வண்டான் என்ற ராஜேந்திர சோழன் வெற்றியையும் சொல்வதாக அமையுது. அதே நேரத்தில் இந்த உலாவை எடுத்து பார்த்தோம்னா ஏற்கனவே இவர்கள் சொன்ன மாதிரி 3 பேர் சொல்கிற இந்த விக்ரம சோழன் உலா மிக முக்கியமான ஒன்று. அதில் இவரில் ஒரு கவித்துவமும் மிக முக்கிய விஷயம். அதாவது ஒட்டக்குத்தர கவித்துவம் என்று சொல்லக்குள்ள ஒரே எதுக வர்ற மாதிரி கலிவன்பாவில் பாடியிருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியத்துவமான விடயமாக சொல்லப்படுது. விக்ரம சோழன் உலா 342 பாடல்களில் பாடப்பட்டதில் 43 கண்ணி, முதல் 43 கண்ணியும் அவனுடைய சோழனுடைய அந்த முன்னோர்ற பெருமை சொல்லக்குள்ளதான் இப்போ நான் சொன்ன அவ்வளவு விஷயமும் அதில் வரும். அதே நேரத்தில் சோழண்ட பிறப்போட மட்டும் நிற்காமல் அவன் பள்ளி எழுதல், நீராடல், அவன் இறைவனை வணங்குதல் உட்பட பல்வேறு விஷயங்கள் அதில் சொல்லியிருப்பேன். 44 51 வரையான செய்யுள் வந்து அவனுடைய அலங்காரங்கள் பற்றியே கூறப்படுகிறது. 52 67 வரையான செய்யுள்ள சோழனுடைய பட்டத்து யானை எப்படி இருக்கும், அது எவ்வாறு நடந்து போகும், அதனுடைய ஆபரணங்கள் எப்படி இருக்கும் என்ற விஷயத்தை அது சொல்லுவதாக இருக்கு. 90வது கண்ணி ஒரு விசேஷமான ஒரு கண்ணி. ஏனென்று சொன்னால் அதில் இந்த சோழனுக்கு அடங்கி இருக்கின்ற, சோழனுக்கு வரி செலுத்துகின்ற சிற்றரசர்கள் பற்றிய விவரங்களை ஒட்டக்கூத்தர் எடுத்து காட்டுவேன். இதே சமயம் ஏனைய 112 இருந்து வர்ற பாடல்கள் பரிவாரங்கள் பற்றியும் சொல்லப்படுவதாக அமையும். அப்போ விக்ரம சோழன் உலா ஒன்றே அந்த சோழர்களுடைய தனித்துவத்தை எடுத்து காட்டுவது போல குலோத்துங்கன் சோழ ஊடா, அதாவது 2வது குலோத்துங்க மன்னனை பற்றி சொல்லப்படும். அந்த 2வது குலோத்துங்கண்ட மன்னண்ட பெருமையை 387 கன்னிகளில் பாடுவதாக இது அமையுது. அப்போ இதில் வந்து அவன் தில்லைக்கு செய்த திருப்பணிகள் பற்றி அதில் ஒட்டக்கூத்தர் விசேஷமாக எடுத்து ஆராய்வார். அது மிக முக்கியமான தில்லைக்கு செய்த விஷயங்கள். அதே நேரத்தில் சோழர்கள் கருப்பு, ஆகவே கரிய நிறம்தான் மிக முக்கியமாக இங்கே கவனிக்கப்படுவது. ஏனென்றால் திராவிடர்களுடைய நிறம் கருப்பு என்று சொல்லப்படுவது. சோழனுடைய கருமையை பற்றி ஒட்டக்கூத்தர் அதில் சொல்லுவேன். அதே சமயம் அந்த கருமைக்கு எந்த உடுப்பு சூட்டபிளாக இருக்கும், அதாவது நல்ல பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கக்குள்ள நீல உடுப்பு அவர்களுக்கு பொருத்தமாக இருக்குது என்று சொல்லி அதை பற்றி பாடுவேன். அப்போ குலோத்துங்க சோழன் உலாவில் இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இவற்றை நான் பார்க்கிறேன். ராசராசன் உலா 391 கன்னிகளில் பாடப்பட்டது. இதுக்கு ராசராச மன்னன் ஒரு பாடலுக்கு 1000 பொன் கொடுத்ததாக சொல்லப்படுது. ஒவ்வொரு கன்னிக்கும் 1000 பொன் கொடுத்தான். நம்புறது நம்பாதது எனக்கு தெரியாது, ஆனால் சொல்லப்பட்ட விஷயம் இது. அடுத்தது விஷயம், இதில் வந்து ராசராசனுடைய பேர்கள் பல சொல்லப்படுகிறது. வரதராசன், சனநாதன், கண்டன் என்ற பெயர்களை பற்றி ஒட்டக்கூத்தர் விரிவாக எடுத்து சொல்லுவேன். இதே சமயம் ஒவ்வொரு அரசர்களுக்கும் தனது பட்டத்து யானை மிக முக்கியமான ஒன்று.
அப்போ அதனுடைய பெருமை அரசனுடைய பெருமையாக கணிக்கப்படும். அந்த அடிப்படையில் ராசராச சோழனுடைய பட்டத்து யானை பற்றியும், அதாவது 2ஆம் ராசராச சோழனுடைய பட்டத்து யானை பற்றியும் இது சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்த குலோத்துங்க மன்னன் செய்தது போல ராசராசன் செய்த திருப்பணிகளையும் இது சொல்லுவதாக அமையுது. இதே நேரத்தில் எனக்கு சோபாசர் சொன்ன இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. அதுக்கு பிறகு சொக்கநாதர் உலா பற்றி பார்ப்போம். ஏன்னா அந்த உண்மையில் எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் எங்களுடைய முன்னைய பாடல்கள். இளைய தலைமுறை அதை கட்டாயம் படிக்கணும். ஏனெண்டா முன்னைய பாடல்களில் இருக்கிற அந்த இன்பரசமோ அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்கிற முறைமையோ மிக நளினமாகவும் அற்புதமாகவும் சொல்லப்படும். அப்போ இதில் என்னென்று சொன்னால் முத்தொள்ளாயிரத்தில் சார் 2-3 பாடல் சொல்ல எனக்கும் அவ்வாறான பாடல்களை படிப்பிச்ச ஞாபகம் பெற 2 பாடல்கள் கண் முன் நிற்குது. ஒன்று பாண்டிய மன்னனுடைய பாடல், 2வது சேர மன்னனுடைய பாடல். எங்களோட வரலாறு எப்படி எழுதப்பட்டதுன்றதை மிக துலக்கமாக அந்த உலாவின் ஊடாக எடுத்து காட்டுவேன். அதாவது மகள்காரி அந்த சேர மன்னன் போவான், அவளுக்கு அவனை பார்க்க விருப்பம். ஆனால் அந்த பார்க்க விருப்பமான அவளுக்கு இயல்பாகவே பெண்ணுக்குறுகி நாணம் தடுக்குது. ஆகவே அவனை பார்க்க போகிறது, பிறகு நாணம் தடுத்தோடனே பின்னால் வாரது. அப்போ இந்த அவளுடைய அந்த இரட்டைத்தன்மையான அந்த மனோநிலையை மிக நுட்பமாக முத்தொள்ளாயிரம் சொல்லும். ஆய்மணி பைம்பூன் அலங்குதார் கோதையை காணிய சென்று கதவடைந்தேன், நாணி பெருஞ்செல்வர் இல்லத்து நல்கூர்ந்தார் போல் வரும் செல்லும் பேரும் என் நெஞ்சென்று சொல்லி அவள் அந்த பாடலை படிக்கிறாள். உண்மையில் படிக்கும் பொழுதோ மிக சந்தோஷமாக இருக்கு. அலங்காரமாக உடுத்து கொண்டு மாலையும் அணிந்து கொண்டு சேர மன்னன் உலா வருவான். ஆனால் அவனை பார்க்குறதுக்கு அவள் கதவுக்கு போவாள். அவளுக்கு இயல்பாகவே அந்த வெட்கம் தடுக்க பின்னால் ஓடி வருவாள். அவள் போவதும் வருவதுமாக இருக்கிற காட்சியை ஒரு பெருஞ்செல்வனாக இருந்து வறுமைப்பட்ட ஒருவன் என மீண்டும் ஒரு பெருஞ்செல்வனிடம் இறக்க போகும் பொழுது இவ்வாறான ஒரு தயக்க நிலைக்கு உள்ளாவானோ அதுபோல அவளுடைய நெஞ்சு அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி இருப்பதாக சொல்கிற அந்த இடம் உண்மையில் மிக சிறந்த இடம். மிக அரிய ஒரு தற்புதுமையான ஒரு உவமானத்தை கவிஞன் சொல்லியிருக்கு. பெருஞ்செல்வர் இல்லத்து நல்கூந்தார் போல வரும் பேரும் என் நெஞ்சு. அது அதாவது தயக்கம், கூச்சம், நல்லா எடுத்துக்கிட்டவன் அப்போ நான் போய் இப்படி நிற்க வேண்டி இருக்கேன்னு போகிறதும் வாரதுமாக நின்று தவிக்கிறது இந்த அருமையான இது சொல்லி முத்தொள்ளாயிரம். சரி, இதே மாதிரி அடுத்தது இன்னொரு இது ஏன்னா இங்கே பாண்டிய மன்னனை எடுத்து காட்டுறேன். அப்போ இதுவும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதாவது பெண்கள் இப்பவும் தன்னுடைய மகளுடைய நடத்தைகளில் மிக முக்கியமாக கவனித்து கொண்டே இருப்பினான். இப்போ இந்த நேரத்தில் ஒருத்திக்கு பாண்டிய மன்னன் போவான், அவனை பார்க்கணுமென்ற ஒரு ஆசை மேலிடும். ஆனால் அன்னை அதுக்கு சம்மதிக்க மாட்டாள். ஆனால் மகள் எப்படியும் ஓடி போயிடுவாள் என்று சொல்லி ஏன்னா நினச்சி கொண்டு அவளை கொண்டு போய் ஒரு அறைக்குள்ளே வச்சு பூட்டிடுவாள். இப்போ அந்த பெண்ணினுடைய மனோநிலையை மிக நுட்பமாக புலவர் எடுத்து காட்டுறேன். காப்படங்கென்ற அன்னை கடிமனையில் செறித்து யாப்படங்க ஓடி அடைந்த பின் மாக்கடுங்கோன் நன்னலம் காண கதவு துளை தொட்டார்க்கு என்னை கொள் கைமாறினி என்று சொல்லி அந்த பாடல் வேறு. அதை விளக்கத்தை ஒருக்கா சொல்லணும்னு நேர்களுக்கா காப்படங்கன்னு சொல்லி இந்த இதுக்குள்ள அடங்கி இரண்டு சொல்லி அன்னையானவள் கட்டளையிட்டு அவளை காவலுடைய ஒரு அறைக்குள்ள பூட்டி விடுறாள். அவ்வாறு பூட்டி விட்டவளுக்கு மனம் கேட்கையில், ஆனால் அவனை பார்க்கணுமென்ற ஆசை. அப்போ யாப்படங்கன்று அந்த மனம் ஆசைப்படக்குள்ள அவள் என்ன செய்கிறாள், இந்த கடி மனையம் அதாவது காவலை உடைய இந்த மனையில் வச்சிருந்தாலும் அவனை பார்க்கணும் என்று சொல்லி
சாவி துவாரம் விட்டு அந்த இதுக்கு திறப்பு போடுற அந்த சாவி துவாரத்தின் ஊடாக அந்த அரசனை பார்க்கிறாள். அப்போ அதைத்தான் இவர் சொல்கிறார், நன்னலம் காண அவனுடைய அழகினை காண கதவம் துளை தொட்டார்க்கு, கதவில் இந்த துளையை இட்டவனுக்கு என்னை கொள்கை மாறினி, அதை பார்க்கறதுக்கு இவன் வச்சிருக்கிறானே, அவனுக்கு நான் என்ன கைமாறு செய்ய சொல்லணும். கதவந்துளை தொட்டவன் அந்த கதவு செய்த தச்சன். ஆமாம், அவனுக்கு ஒரு நன்றி சொல்கிறாள். அம்மா தடுத்து போட்டா, பார்க்குறது எல்லாத்தையுமே கதவை அடைச்சிட்டா. அப்போ இந்த பிள்ளை என்ன செய்கிறாள் என்றால், இந்த கதவு ஓட்டைக்குள்ளால் துறப்பு போடுற ஓட்டைக்கால துறப்பை எடுத்துட்டு பார்த்து கொண்டு நிற்கிறாள். அதுக்கே ஒரு சீன் வருகுது, எங்களை இந்த காலத்து டிவி அதுகளில் வந்த மாதிரி அடைக்கி. அப்புறம் என்ன, அவள் அடைச்சிட்டு போடும், அவனை பார்த்துட்டு. இல்லை, அரிய பாடல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு முத்தொள்ளாயிரம் கட்டாயம் யாவரும் படிக்க வேண்டிய ஒரு தொகுப்பு. பெரும்பாலான பாடல்கள் அழிந்து போனாலும் உலகநாதனுடைய விளக்கத்தோட முத்தொள்ளாயிரம் தொகுப்பு வெளிவந்திருந்தது. உண்மையில் அந்த தொகுப்புண்ட உலகநாதர் எழுதியிருந்தார், மிக சுவைப்பட எழுதியிருந்ததை பார்க்கலாம். சரி, அடுத்தது நாங்கள் மதுரை சொக்கநாதர் உலா மிக முக்கியமான உலாவாக சொல்லப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட இந்த மதுரை சொக்கநாதர் உலா ஏனைய உலாக்களில் இருந்து வேறுபட்டது. ஏனைய உலாக்கள் எல்லாம் ஒரே நாளில் அரசனோ தலைவனோ தலைவியோ செல்ல 7 நாட்கள் தொடர்ந்து செல்வதாக இந்த உலா சொல்லப்படுது. ஒவ்வொரு நாளும் இறைவன் ஒவ்வொரு வாகனத்தில் செல்வார். அவ்வாறு செல்லக்குள்ள முதல்ல தேரில் போகிற, 2வது வெள்ளை யானையில் போகிற, 3வது வேத குதிரையில் போகிற, 4வது ரிஷப வாகனத்தில் போகிற, 5வது தருவ ரிஷப வாகனத்தில் போகிற, 6வது கற்பக விருட்சத்தில் போகிற, 7வதாக சித்திர விமானத்தில் போகிற. இவ்வாறு 7 வாகனங்களில் இறைவன் போகிற காட்சியை கண்டு பருவ மகளிர் மகிழ்ந்து தம்மை மெய்மறந்து இருப்பதாக மதுரை சொக்கநாத உலா சொல்லப்படுது. இந்த உலாக்கள் எல்லாம் மிக மிக முக்கியமான விடயங்களை எமக்கு உணர்த்தி நிற்பதை நாங்கள் பார்க்கலாம். உலாக்களில் மிக அருமையாக பாடின ஒருவரில் மிக முக்கியமானவர் யார் என்று சொன்னால் அந்த கவி வீரராக கவிராயர். அந்த கவி வீரராக முதலியார் என்று சொல்லப்படுற கவிராயர் கீழ்வேறு உலாவை பாடியிருக்கிற, அதே சமயத்தில் திருக்கழு குன்றத்து உலாவை பாடியிருக்கிற, கைத்தாட்டரசன் உலாவை பாடியிருக்கிறார். 3 உலா அவரால் பாடப்பட்டதாக காணப்படுது. அதே நேரத்தில் திருக்குற்றால குறவஞ்சியில் கூட அதுவும் ஒரு உலா மாதிரி தான் அவர் எழுதியிருப்பார். ஆனால் அவரால் திருக்குட ராசப்பா கவிராயர் அது மட்டும் அவரோட நிற்காமல் திரு குற்றால குறவஞ்சி அடிப்படையாக கொண்டு திரு குற்றாலநாதர் உலா என்ற இன்னொரு பிரபந்தத்தையும் அவர் பாடியிருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் எங்களுடைய அதாவது 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களுக்கு கூட உலா எழுதப்பட்ட முறையையும் நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் ஆனா கூனா ஆதித்தனர் காமராசருக்கு ஒரு உலா எழுதியிருக்கிறார். காமராசர் உலா வரும் பொழுதோ, அங்கு மக்கள் சேவைக்காக அவர் உலா வரும் பொழுதோ, அங்கு இருக்கின்ற மக்கள் அவரை எப்படி பார்க்கிறார்கள், அவருடைய கொடை எப்படி இருக்குது, அவருடைய செயல் திட்டங்கள் எப்படி இருக்குது, மக்கள் பொருட்டா அந்த மனிதர் சிந்தித்த சிந்தனைகள் என்ன என்பதை தெளிவாக அந்த உலா எமக்கு எடுத்துரைப்பதையும் பார்க்கலாம். இதே சமயம் செய்யூர் முருகன் உலாவை சேரை கவிராச பிள்ளை அவர்கள் எழுதியிருப்பது போல ஞான உலா நாங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு முறை. ஏனென்று சொன்னால் இறைவனை அடைவதற்கு அறம்பொருள் இன்பத்தில் வீடு பேறு அடைவது ஞானம். அந்த வீடு பேறு அடையும் ஞானத்தை அடிப்படையாக கொண்டு சங்கராச்சாரியார் ஒரு ஞான உலா ஒன்றை எழுதியிருக்கிறார். அதே போல ஞான உலா எழுதினவர் 3 பேர் எழுதியிருக்கிறாங்க ஞான உலா என்ற பெயரில். அதில் ஒருவர் சங்கராச்சாரியார், அதாவது ஆத்மீகத்தை பற்றி இறைவனை அடைவதற்குரிய வீடு பேறு பற்றி அந்த ஞான உலா எடுத்து விளக்குவதாக அமையுது. இதே நேரத்தில் ஞான உலாவுக்கு தலையான ஞான உலாவாக வேதநாயகம் சாஸ்திரி அவர்களால் எழுதப்பட்ட ஞான உலாவையும் சொல்லலாம். அதே நேரத்தில் சுவிசேட கவிராயரும் ஒரு ஞான உலா ஒன்றை எழுதியிருக்கிறார். இதே நேரத்தில் சுவிசேஷ கவிராயரும் எழுதிய கிறிஸ்தவ ஞான உலாவாக சொல்லப்படுது. சொல்லவும்
அப்போ ஏகாம்பநாதர் உலாவை இயல்பான சொல்லியிருந்தார் இரட்டையர்கள் பற்றி வந்தது. திருவங்கை உலா சிவபிரகாச சுவாமிகளால் பாடப்பட்டது. திருவிடை மருதூர் உலா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மிக முக்கியமானவர். உவே சாமிநாத ஐயருடைய குருநாதர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவரால் எழுதப்பட்டது மருதூர் உலா. திருவானைக்கா உலாவை காலமுக புலவர் எழுதியிருந்தார். திருத்தணிகை உலாவை கந்தப்பையர் எழுதியிருந்தார். இதே சமயம் இன்னொரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இவ்வாறு நான் உலா பெற்று கழிச்சு கொண்டிருக்கும் பொழுதோ கவி சக்கரவர்த்தி என்ற நாடகம் கண்முன்னே நிற்கிறது. கம்பருக்கும் சோழனுக்கும் உரே எழுதினவர் அழகிரிசாமி. மிக அருமையாக ஆனால் விளக்கம் உண்ட சொல்லுவேன். கம்பர் சோழன் ஒட்டக்குத்தரோட சண்டை பிடிக்கக்குள்ள சோழன் அவையில் வச்சு சொல்லுவேன். இந்த என்ன ஒட்டக்குத்தரோட சண்டை பிடிக்கக்குள்ள வருகின்ற பொழுதோ உம்மளை மாரி இந்த உலாக்களை எழுதி என்ன பிரயோசனம்? ஒரு அரசன் வருவான், 7 பெண்கள் மயங்குவாங்க. இதைத்தானே அப்பா காலங்காலமாக நீ எழுதுற. புதுசாக சிந்திச்சு ஏதாவது எழுத முடியுதா? என்ன மாதிரி ஒரு எழுபதை உன்னால் எழுத முடியுதா? ரெண்டு கம்பர் நக்கலாக கேட்பேன். யாரை கேட்குற? ஒட்டக்குத்தர் தலை குனிஞ்சு வாடி நிற்கின்ற அந்த சம்பவத்தை எங்களுக்கு தில்லநாதன் சார் மிக அருமையாக சொன்னார். அதில் ஒரு விஷயம் சொன்னார். இப்போ இவ்வாறு இருக்கக்குள்ள ஜானகிராமனும் தில்லநாதன் சாரும் போய் அந்த கவிச்சக்கரவர்த்தி நாடகத்தை பார்க்குறாங்க. முடிஞ்சோடனே ஜானகிராமன் கேட்குறார், எப்படி இருந்தது நாடகம் என்று சொல்லி. இவர் நாடகத்தை தில்லநாதன் சார் ஆகோ ஓகோ அப்படி இருந்தது இப்படி இருந்தது என்று சொல்ல, என்னப்பா அவங்கள்ட நடிப்பை விடு, ஸ்கிரிப்டே யார் எழுதினவன்? நம்மட அழகிரி சாமி இல்லே எழுதினவன். அது இல்லே நாடகத்தை எழுப்பி காட்டுது என்று சொன்னேன். இதோட எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி ரமேஷ். உலாவை பற்றி உண்மையிலே ஒரு மிக பரந்த பார்வையை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். உண்மையில் பார்த்தால் நீங்கள் 2-3 புதிய செய்திகள் எனக்கு புதியதாக இருந்தது, பல நேயர்களுக்கும் புதியதாக இருக்குது. காமராஜர் மீது ஒரு உலா பாடப்பட்டிருக்கிறது, சரிதானே? ஓ, மற்றது அடுத்த உலா மதுரை சொக்கநாதர். மதுரை சொக்கநாதர் உலா. மற்றது அந்த கர்ண பரம்பரை செய்தியாக அந்த உலா இந்த உலாவுக்கு மேலே ஈடாகுமா என்று சொல்லி அவர்களுக்கிடையில், எங்களுடைய புலவர்களுக்கிடையில் இருந்த வாது மோதல்களை வைத்து நிறைய புனைவுகள் இருக்கின்றன. இந்த உலாக்களை அவர்கள் விட்டு வைக்கவில்லை. ஆனால் உலாவுக்கு இங்கே முன்பு வேலந்தன் சொன்னது மாதிரி ஒரு இடம் இந்த காலத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் நீங்கள் அழகிரிசாமி சொன்ன பொழுது நான் யோசித்தேன், இதை நீடித்து வளமையான வரையறை வளமையான சட்டத்திட்டங்களுக்கு அப்பால் கொண்டு நவீனப்படுத்தி அல்லது நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உலா பாடுறதுக்கு அதற்கான ஸ்கோப் இட வசதி இருக்கிறது என்பதை காமராஜர் உலா பாடின. உண்மையில் காமராஜர் ஒரு உலா வரக்கூடிய உலா தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு மகான். ஆனால் அவரை பற்றி பாடியவர் அவர் செய்த நன்மைகளை சொல்லுவாரே தவிர அவருடைய வீரம், அவருடைய பவனி வருகிற அழகை சொல்கிறதுக்கு இடம் இருந்து அதென்று நம்புகிறேன். இந்த கலந்துரையாடல் தொடரிலே தத்தம் கருத்துக்களை இங்கே கலந்து கொண்டுகிற அறிஞர்கள் சொல்லி வருகிறார்கள். இப்பொழுது திரு ஸ்ரீகுமரன் அவர்கள் உலா பற்றிய தமது கருத்தை இந்த சுற்றிலே சொல்லி தம்முடைய பங்களிப்பை நிறைவு செய்கிறார். மீண்டும் வணக்கம். ரமேஷ் பல்வேறு உலா நூல்கள் தொடர்பாக இங்கே கூறியிருந்தார். மேலும் சில உலா நூல்கள் தொடர்பாக நான் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே அருணாசல கவிராயர் எழுதின இன்னொரு உலா நூல் அவிநாசி உலா என்ற ஒரு நூல் வந்திருக்கின்றது. அதே போல் அப்பாண்டைநாதர் உலா என்ற ஒரு நூல் வந்திருக்கின்றது. அழகிய நம்பி உலா என்றொரு
இன்னொரு நூல் வந்திருக்கிறது. அதே போல் ஆறு நாட்டான் உலா என்று இன்னொரு நூல் வந்திருக்கிறது. உண்மை உலா வந்திருக்கின்றது. அந்த இரட்டையர்களால் பாடப்பட்ட ஏகாம்பரநாதர் உலா ஏற்கனவே அதை பற்றி ரமேஷ் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னொரு நூல் கடம்பர் கோயில் உலா. கடம்பர் என்கிற அந்த தெய்வத்தை முன்னிறுத்தி ஒரு கடம்பர் கோயில் உலா என்ற ஒரு நூல் வந்திருக்கு. அதே போல் அம்மையப்பர் என்ற ஒருவர் கனகசபைநாதன் உலா என்று சொல்லி ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். ஏற்கனவே ரமேஷ் சொன்னது போல் ஆதித்தன் எழுதின காமராசர் உலா. அதே போல் காளி உலா என்று இன்னொரு நூல் வந்திருக்கின்றது. குலசை உலா என்று இன்னொரு நூல் வந்திருக்கின்றது. குன்றக்குடி சண்முகநாதர் உலா என்ற ஒரு நூல் வந்திருக்கின்றது. இன்னொரு நூல் சிவக்கொழுந்து தேசிகர் எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்கு பேர் கோடீஸ்வர உலா. ஒரு கோடீஸ்வரரை மையப்படுத்திய உலாவாக இருக்கலாம், அல்லது அந்த பிரதேசத்தினுடைய ஒரு தெய்வத்தை முன்வைத்த ஒரு உலாவாக இருக்கலாம். சிவக்கொழுந்து தேசிகர் இதை எழுதியிருக்கிறார். கோடீஸ்வர உலா என்று அந்த நூலுக்கு பேர். அதே போல் சங்கர சோழன் உலா, சங்கரன் நயினார் கோயில் சங்கரலிங்க உலா என்று சொல்லி ஒரு நூல் இருக்கின்றது. அதே போல் ஏலவே சொன்னது போல் சிலேட உலா என்று தத்துவராயர் எழுதியிருக்கிற ஒரு இது. அதே போல் சிவசுப்பிரமணியர் திருமுக உலா என்று இன்னொரு நூல் எழுதப்பட்டிருக்கு. அதை கபாலமூர்த்தி பிள்ளை என்று ஒருவர் எழுதியிருக்கின்றார். அதே போல் சிறு தொண்டரை உலா என்று இன்னொரு நூல் இருக்கின்றது. அழகிய கூத்த தேசிகர் இன்னொரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்கு பேர் செப்பறை உலா. அழகிய கூத்த தேசிகர் எழுதிய அந்த நூலுக்கு பேர் செப்பறை உலா. அதே போல் சேரை கவிராச பிள்ளை என்றொருவர் எழுதியிருக்கிற சேயூர் முருகன் உலா. அதே போல் சேனை தேவர் உலா. இங்கே ரமேஷ் சொன்னது போல் 2 பேர் சுவிசேஷ கவிராயரும் சங்கராச்சாரியரும் ஞான உலாவை எழுதியது போல தத்துவராயர் ஞான வினோதன் உலா என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அதே போல் தஞ்சை பெருவுடையார் உலா, தஞ்சை பெரிய கோயில் இறைவனை முன்வைத்து சிவக்கொழுந்து தேசிகர் இந்த நூலை எழுதியிருக்கின்றார். அதே போல் தருமை ஞான சம்பந்தி உலா என்று ஒரு நூல் வந்திருக்கின்றது. தருமை ஆதீனத்தை மையப்படுத்தியதாக அந்த நூல் வெளிவந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதே போல் திருக்கடவுர் உலா, திருக்காலத்திநாதர் உலா, அதையும் சேரை கவிராச பிள்ளை எழுதியிருக்கின்றார். திருக்குவளை தியாகராஜ சுவாமி உலா என்று இன்னொரு நூல் வந்திருக்கின்றது. அதே போல் மேலும் சில நூல்கள் வந்திருக்கின்றது. திரிசிரகிரி உலா என்ற ஒரு நூல் வந்திருக்கிறது. திருச்சிறுபுலியூர் உலா, திருத்தணிகை உலா, கந்தப்பையர் எழுதிய அந்த நூலுக்கு பேர் திருத்தணிகை உலா. அதே போல் எல்லப்ப பூவதி திருப்பனந்தாள் உலாவை எழுதியிருக்கின்றார். திருப்புத்தூர் உலா என்று இன்னொரு நூல் வந்திருக்கின்றது. திருப்பூணநாதர் உலா, கந்தசாமி புலவர் எழுதியிருக்கின்ற திருப்பூணநாதர் உலா. அதே போல் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய திருவிடை மருதூர் உலா. அதே போல் சிவபிரகாச சுவாமிகள் திருவங்கை உலா என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அதே போல் தில்லை உலா என்ற ஒரு நூல் வந்திருக்கின்றது. அதே போல் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் தென் தில்லை உலா என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். பலப்பட்டை சொக்கநாத புலவர் தேவை உலா என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்கு பேர் தேவை உலா. அதே போல் நடுத்தீர்வை உலா என்ற ஒரு நூல் வந்திருக்கின்றது. சரவணமுத்து புலவர் எழுதிய நெல்லை வேலவர் உலா என்ற ஒரு நூலை சரவணமுத்து புலவர் எழுதியிருக்கின்றார். அதே போல் புதுவை உலா என்ற ஒரு நூல் வந்திருக்கின்றது. பரராசசேகரன் உலா, பேரூர் உலா, அருணாசல கவிராயர் எழுதிய இன்னொரு நூல் பேரூர் உலா. அதே போல் மதுரை சொக்கநாதர் உலா, மயிலத்து உலா, அது மயிலத்து உலாவை வேலைய தேசிகர் எழுதியிருக்கிறார். அதே போல் சுப்பிரமணிய செட்டியார் சுப்பிரமணிய செட்டியார் எழுதிய மயூரகிரி உலா. அதே போல்
வருங்காபுரி உலா வெற்றி மங்கை பாக கவிராயர் எழுதியிருக்கின்றார். அதே போல் வாட்போக்கிநாதர் உலா என்ற ஒரு நூலை சேரை கவிராச பிள்ளை எழுதியிருக்கிறார். விருத்தாசல உலா, இப்படி பல உலா நூல்கள் வந்திருக்கின்றது. அதே போல் இராவணேஸ்வரன் இந்திரா உலா என்ற ஒரு நூலை கந்தசாமி பாலசுப்ரமணியம் எழுதியிருக்கிறார். அது இலங்கையிலிருந்து வந்த ஒரு நூல். நன்றி ஸ்ரீகுமரன். இந்த உலா பிரபந்தம் பற்றிய உரையாடலை நிறைவு செய்யும் முன் கவிச்சுவை கருதி காளமேகம் பாடிய திருவானைக்கா உலாவிலிருந்து ஒரு செய்யுளை நேயர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு ஆற்றல் மிக்க கவிஞன் எந்த இலக்கிய வடிவத்தை எடுத்தாலும் அதிலே தன்னுடைய முத்திரையை பொறிப்பான் என்பதற்கு இந்த திருவானைக்கா உலாவிலே காளமேகம் சொல்லியுள்ள ஒரு கவிதையை நான் தமிழொலி நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருவானைக்காவலில் அங்கே கோயில் கண்டருளிய இறைவன், அவன் மீது இந்த உலாவை பாடுகிறார் காளமேகம். அவர் உலா பாடும் பொழுது தேவியை பார்த்து, பார்வதி தேவியை பார்த்து சொல்லுகிறார், இந்த உன்னுடைய நாதனுக்கு பித்தன் என்ற ஒரு பெயர் இருக்கு. இந்த பித்தன் என்ற பெயர் தகும். எங்களுக்கு இந்த பித்தனுக்கு பிறகு இருக்கிற கதை சுந்தரமூர்த்தி நாயனார் சபையில் வச்சு அவரை பித்தா என்று பேசியது, பிறகு பித்தா பிறகு சூடி பாடியதெல்லாம் தெரியும். ஆனால் அதுக்கு காளமேகம் ஒரு புது கற்பனையை செய்து வர்றார். அதான் அவருடைய மேதாவிலாசம். எம்பிராட்டியை பார்த்து சொல்லுகிறான், தாயே, நீ எவ்வளவு பிழைகளை பொறுப்பாய், 100, 1000 கோடி பிழையை பொறுக்கிற உன்னை பக்கத்தில் வச்சிருக்கிறான். ஆனால் கங்கை 3 பிழை பொறுக்கிறவள், தண்ணீர் 3 பிழை தானே பொறுக்கும், அவளை தலையில் தூக்கி வச்சிருக்கிறான். அப்போ இவரை பித்தரன்னு சொல்லலாம். அருமையாக கவிராயன் அப்படி கவிஞன் நிமிர்ந்து நிற்கிற இடம் இது. அளவறு பிழைகள் பொறுத்தருள் உன்னை அணியுறு பாதியில் வைத்து தளர் பிழை 3 பொறுப்பவள் தன்னை சடைமிசை வைத்தனன், அதனால் பிளவுறு மதியம் சூடிய பெருமான் பித்தனன் ஒரு பெயர் பெற்றான். இந்த பிளவுறு மதியம் பிறையை, துண்டப்பிறையை சூடியிருக்கிற பெருமான் பித்தனன் ஒரு பெயர் பெற்றான். களமர்மொய்களனை சூழ்திருவானை கா அகிலாண்ட நாயகியே. திருவானைக்காவில் இருக்கிற இறைவிக்கு பெயர் அகிலாண்ட நாயகி. இப்போ ஒரு கவிஞன் என்றால் இப்படியே தற்புதுமையாக ஒரிஜினல் என்று சொல்லுவோம். இப்படி ஒன்றை சொல்ல வேணும். கடவுளைத்தான் பாடுறான். காலங்காலமாக எல்லா கவிஞர்களும் கடவுளைத்தான் பாடி வந்திருக்கிறார்கள். காளமேகத்துக்கு இப்படி ஒரு இந்த பித்தனண்ட பெயரை வைத்து சொல் விளையாட்டு செய்ய ஒரு வாய்ப்பு வந்தது. உண்மையில் சேர் சொன்ன காட்சியில் காளமேக புலவர் அவர் ஒரு தனித்துவமானவர். அதே சமயம் இந்த ரெட்டை புலவர்கள் இப்போ சேரோட சொன்னதால் நானும் ஒரு விஷயத்தை பகிரலாம்னு நினைக்கிறேன். இந்த ரெட்டை புலவர்கள் ஏகாம்பநாதர் உலா என்ற ஒன்றை எழுதியிருக்கின்றனர். அதுவும் ஒரு சுவையான ஒரு காது. உமாபதியார் அன்பின் மிகுதியால் சிவபெருமாண்ட கண்ணை கைலாயத்தில் பொத்தியிருந்தார். கண்ணை பொத்தினோடனே உலகம் இருண்டு போச்சுது. சிவனுக்கு கோபம் வந்து சபிச்சு போட்டுருவேன். அப்போ இந்த நேரம் சபித்த உடனே அவள் பூலோகத்தில் காஞ்சியில் போய் பிறக்கிறார். காஞ்சியில் போய் இறைவனையே பூதிச்சு இறைவனையே அடியோணும் என்று சொல்லி நினைச்சு அவரையே வணங்கி கொண்டிருக்கக்குள்ள அவரை பார்க்கறதுக்காக இறைவன் உலாவாரார். இதுதான் ஏகாம்பநாதர் உலா. அவ்வாறு இறைவன் உலா வரும் பொழுதோ
கடம்ப நதி வந்து கம்பு நதி அது வந்து என்னென்னு சொன்னால் பெருவெள்ளமாக பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் உமாதேவியார் என்ன செய்கிறா, அந்த நதியின் வேகத்துக்கு ஆட்பட்டு பயந்து சிவபெருமானை கட்டி தழுவுறார். அதோடு இந்த ஏகாம்பரநாதர் உலா முடியுது. மிக அருமையாக சுவாரஸ்யமாக இந்த ஏகாம்பரநாதர் உலாவை ரெட்டியர்கள் தங்களுடைய கற்பனையில் எழுதியிருக்கிறார். காலமுக புலவர் எவ்வாறு நின்று நீடித்தாரோ, அருணகிரிநாதர் நாயக்கர் காலத்தில் எப்படி பாடினாரோ, அதே போல மிக முக்கியமான ஒருவராக இந்த ரெட்டியர்களும் நாயக்கர் காலம் வந்து பிறந்தவர்கள். வித்துவ செருக்கில் மிக மிகுந்த இதோட சுவையான பல கதைகள் அதுக்குள்ளே இருக்குது. உண்மையில் இதுகளை பற்றி தனித்துவமாக உரையாடுற இந்த உரையாடல் மிக சந்தோஷத்தை தருகிறது. இந்த நிகழ்ச்சி என்றைக்கும் சிறக்கணும் என்று மனமாற நினைச்சு கொண்டு விடைபெறுறேன். நன்றி. நன்றி ரமேஷ். டான் தமிழொலி நேயர்களிடமிருந்து நாம் விடைபெறுகிறோம். உண்மையிலே இந்த சிற்றிலக்கியங்கள் பற்றி பொதுவாகவும் இன்றைய உரையாடலில் உலா இலக்கியங்களை பற்றியும் நாங்கள் பேச கிடைத்த, நாங்கள் தெரிவித்த கருத்துக்கள், முன்வைத்த கருத்துக்கள் உங்களுக்கு சிந்தைக்கும் செவிக்கும் இனிமையாய் அமைந்திருக்கும் என்று கூறி எல்லோரிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.